Hi students. Next complex number la exercise 2.7 revise பண்றோம். Last video la 2.6 வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்போ 2.7 revise பண்றோம். என்னன்னா polar form. Polar form of a complex number. Polar form of a complex number na geometrical format la eppadi trigonometric form ah the complex number convert பண்றங்கறத polar form. Let z equal to x plus i y denote any one complex number. என்ன complex number னு தெரியல, அந்த complex number நோட் பண்றோம். x axis y axis. For example 2 plus i3 அப்படினா இது ஆர்டர் பேரா சொல்றப்ப என்ன சொல்லலாம் 2, 3 அப்படினு சொல்லலாம். அப்ப அந்த 2, 3ங்கற பாயிண்ட் எங்க நோட் பண்ணீங்க 2, 3 இங்க நோட் பண்ணுவோம். அப்ப அந்த பாயிண்ட் p னு டினோட் பண்ணிக்கணும் வெச்சுக்கங்க, இந்த இடத்துல வந்திருக்கும். புரியுதா? z equal to x plus iy. அப்ப இந்த distance என்னன்னா x p of x, y என்னன்னு தெரியல. இந்த distance x, இந்த distance y. origin. ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஆரிஜினையும் அந்த பாயிண்டையும் ஜாயின் பண்றேன். இத r னு டினோட் பண்ணிக்கிறேன். இந்த distance என்ன மாடுலஸ் ஆஃப் z அப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகேவா? சரி. அப்ப இங்க ஒரு acute angle θ இருக்கும். ஓகேவா? இது perpendicular 90 degree. இந்த டயகிராம்ல இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படினா cos θ வேணும். cos θ னா என்ன சார் ஃபார்முலா? adjacent side by hypotenuse part. adjacent side இது hypotenuse part x by r. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே டயகிராம்ல இருந்து sin θ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. sin θ equal to opposite side by adjacent side y by r. ஓகேவா? இந்த r என்ன பண்ணிக்கிறேன், இங்க கொண்டு வந்துக்கிறேன். இந்த r இங்க கொண்டு வந்திருக்கேன். x equal to r cos θ, y equal to r sin θ கிடைக்கும். இந்த 2வையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2வையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் equal to r ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ, r ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ, r ஸ்கொயரை காமன் அவுட் பண்ணிக்கங்க. அப்ப cos ஸ்கொயர் θ plus sin ஸ்கொயர் θ, cos ஸ்கொயர் θ plus sin ஸ்கொயர் θ equal to 1. அப்ப x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் equal to r ஸ்கொயர். அப்ப r equal to என்ன root of x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். அப்ப rங்கிறது என்ன சொல்லலாம், root of x ஸ்கொயர் plus y ஸ்கொயர்ங்கிறது மாடுலஸ் ஆஃப் z ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த acute angle θ வேணும்னா என்ன பண்றது? புரியுதா? அப்ப θ வேணும் அப்படினா இந்த 2 டேர்மையும் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? டிவைட் பண்ணீங்கன்னா y by x, இந்த இது செகண்ட் ஒன்னையும் ஃபர்ஸ்ட் ஒன்னையும் டிவைட் பண்ணுங்க. அப்போ y by x equal to r, r கட் ஆயிரும். வேணாம் ஈஸியாக பண்ணோம்னா இந்த இதே டயக்ராம் வந்து tan θ பாருங்க என்ன வந்துடும். அப்போ tan θ equal to adjacent side by opposite side by adjacent side. அப்போ θ equal to என்ன சொல்லலாம்னா tan inverse of y by x. இந்த θ தான் என்ன சொல்லலாம்னா argument of z, arc of z அப்படின்னு சொல்லுவோம். argument or amplitude அப்படின்னு சொல்லுவோம். amplitude of a complex number. இது ஷார்ட்டா என்ன சொல்லுவோம்னா arc of z equal to அதான் θ. ஓகேவா? சரி. இப்போ இந்த x உம் y உம் கொண்டு வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. இது ஜியோமெட்ரிக்கலா இருக்கு. இத கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். அப்ப இத ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா z equal to r cos θ plus I into y equal to r sin θ. Okay, z equal to r common out பண்ணீங்கன்னா cos θ plus I sin θ. This is polar form of a complex number. இதுதான் polar form, trigonometric format. Here r equal to modulus of z,
தீட்டாங்கிறது arc of z find out பண்ண ஃபார்முலா tan inverse of y by x. புரியுதா? z equal to r of cos theta plus I sin theta தான் polar form of a complex number. இது geometrical formatல இருந்து என்ன பண்ணியிருக்கோம், trigonometry format மாத்துனா அதுதான் polar form. அப்போ polar form of a complex number. அப்போ z equal to r of cos theta plus I sin theta தான் polar form. சரி, இப்போ இந்த நம்ம எடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னா 2,3ன்னு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல எடுத்திருக்கோம். அப்போ இந்த தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதே பாயிண்ட் செகண்ட் குவாட்ரன்ட்ல -2,3ன்னு எடுத்திருந்தா இங்க வந்திருக்கும். இதே தேர்ட் குவாட்ரன்ட்ல இருந்தா எப்படி இருக்கும், ஃபோர்த் குவாட்ரன்ட்ல இருந்தா தீட்டா எப்படி இருக்கும்னு பார்க்கணும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரன்ட், ஃபோர்த் குவாட்ரன்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருந்தா தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. புரியுதா? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் என்ன பாயிண்ட் இருக்கும், பிளஸ் கமா பிளஸ் இருந்தா. செகண்ட் குவாட்ரன்ட்ல மைனஸ் கமா பிளஸ். அப்ப இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா டோட்டலா இது 180யா, 180ல இருந்து எதை மைனஸ் பண்ணலாம் நம்ம சொல்லுங்க பாப்போம். 180ல இருந்து இந்த தீட்டா மைனஸ் பண்ணா போதுமா? அப்ப என்ன சொல்லலாம்னா தீட்டா ஈக்குவல் டு, நல்லா பார்த்துக்கங்க, தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது ஜென்ரல், அதை என்னன்னு சொல்ற கடைசியா. இதே தேர்ட் குவாட்ரன்ட்ல இருந்தா இந்த இடத்துல இருந்ததுன்னா இதுதான் அந்த தீட்டா இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்னன்னா தீட்டா ஈக்குவல் டு -180 பிளஸ் ஆல்ஃபா. புரியுதா? ஃபோர்த் குவாட்ரன்ட் அந்த தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அந்த தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, செகண்ட் குவாட்ரன்ட் அந்த பை மைனஸ் ஆல்ஃபா, தேர்ட் குவாட்ரன்ட் அந்த மைனஸ் பை பிளஸ் ஆல்ஃபா, ஃபோர்த் குவாட்ரன்ட் அந்த மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது ஜென்ரல். ஆல்ஃபானா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை மாடுலஸ் ஆஃப் x. எதா இருந்தாலும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா ஈஸியா நம்ம ஆர்குமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். புரியுதா? அப்ப z equal to r of cos theta plus I sin thetaங்கிறதா polar form of a complex number. அந்த நம்பர் எந்த இப்படி இருந்தது, இப்போ வந்து 2 + √3i இருந்ததுன்னா இது x-ம் ப்ளஸ் y-ம் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், -2 + √3 மைனஸ் ப்ளஸ் செகண்ட் குவாட்ரன்ட். இதுக்கு நீ போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். -2 - 2i, அப்போ தேர்ட் மைனஸ் தேர்ட் குவாட்ரன்ட். அப்போ 2 - √3i இப்படி இருந்தால் ப்ளஸ் மைனஸ் ஃபோர்த் குவாட்ரன்ட். அப்போ அந்த தீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்முலா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் ஆல்ஃபா, செகண்ட் குவாட்ரன்ட் இருந்தால் பை மைனஸ் ஆல்ஃபா, தேர்ட் குவாட்ரன்ட் இருந்தால் மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா, ஃபோர்த் குவாட்ரன்ட் இருந்தால் மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? அப்போ z equal to r of cos theta plus I sin thetaங்கிறது தான் polar form of a complex number. இப்போ இந்த cos theta plus I sin thetaவை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா e power I thetaன்னு சொல்லலாம். புரியுதா? இது என்ன சொல்லலாம்னா இதுக்கு நேம் என்னன்னா யூலர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். Euler's formula. Cos theta plus I sin theta equal to e power I theta. இங்க theta change இப்படி இருந்தா என்ன சார் பண்றது? இப்போ cos 3 theta plus I sin 3 theta இப்படி இருந்தா என்ன சார் பண்ணலாம்? அப்ப e power I 3 theta ன்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, e power 9 theta எப்படி சார், e power I 9 theta எப்படி சார் எழுதலாம்? அப்போ cos 9 theta plus I sin 9 theta அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? புரியுதா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. r of cos theta plus I sin theta தான் போலார் ஃபார்ம். rங்கிறது மாடுலஸ் ஆஃப் z, தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட் ஆஃப் z. அந்த பாயிண்ட் அந்த நம்பர் எந்த குவாட்ரன்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஆர்குமெண்ட் சேஞ்ச் ஆகும். புரியுதா?
சரி கிளியராக வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.33 பாருங்கள். ரைட் த ஃபாலோயிங் நம்பர் இன் போலார் ஃபார்மாக மாற்றுங்கிறான். -1 -i இதை போலார் ஃபார்மாக மாற்றணும். அப்போ லெட் அந்த நம்பரை இசட்னு எடுத்துங்க. -1 -i. அப்போ போலார் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன? z equal to r of cos theta plus I sin theta தான் போலார் ஃபார்ம். ஓகேவா? r ஃபைண்ட் அவுட் பண்ணோம், theta ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போலார் ஃபார்ம் ஆயிரும். rங்கிறது என்ன சார்? மாடுலஸ் ஆஃப் z. மாடுலஸ் ஆஃப் z என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் -1 ஐயை ஸ்கொயர் பண்ணிடாதீங்க, -1 ஸ்கொயர் பண்ணும். அப்போ ரூட் ஆஃப் 1 + 1 √2 வந்துடும். அப்போ தீட்டா பார்க்கணும். அப்போ தீட்டா லைஸ் இன் எந்த கோடனில் இருக்கும் பாருங்க? x -y -, தீட்டா லைஸ் இன் தேர்டு குவாட்ரண்ட். அப்போ தேர்டு குவாட்ரண்ட்ல தீட்டா எப்படி இருக்கும்? தீட்டா ஈக்குவல் டு -π + ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா ஜென்ரலாக சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of modulus of y by modulus of x. அப்போ tan inverse of modulus of y. அப்போ y னா x னா -1, y நாலும் -1. modulus of -1 னா +1 by 1. அப்போ tan inverse of 1 எந்த ஆங்கிளில் வரும்? π/4 45 டிகிரியில் வரும். ஓகேவா? 45 டிகிரி. அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். theta equal to -π + π/4. அப்போ theta equal to -4π + -3π/4. theta find out பண்ணிட்டோம். கொண்டு வந்து போலார் ஃபார்மில் ரீரைட் பண்ணுங்க. therefore z means -1 -i equal to r. r ஓட வேல்யூ √2 into cos of theta -3π/4 plus I sin -3π/4. ஓகேவா? அப்போ -1 -i equal to root of இது ஓகே. இந்த சொல்லலாம். இது என்ன சொல்கிறேன்னா, என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து தேர்டு குவாட்ரண்ட்ல இருக்குது. -1, -1 இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? இந்த தீட்டாவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது மறுபடியும் 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சதுன்னா என்ன ஆகும்? 360 டிகிரி ஆட் பண்ணும். மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கும். மறுபடியும் இன்னொரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணால் 360. மறுபடியும் இன்னொரு ரொட்டேஷன் பண்ணால் எத்தனை இடத்துல வேணால் அந்த தீட்டா மாறி மாறி வரும். அப்போ ஜென்ரல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா இதை 2kπ ஆட் பண்ணிக்கணும். 2kπ n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா, சாரி k-க்கு 1 கொடுத்தீங்கன்னா 2π என்ன? 360 டிகிரி 1 ரொட்டேஷன். 2 கொடுத்தீங்க அப்படின்னா 4π அடுத்த ஒரு ரொட்டேஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஜென்ரலாக ஆட் பண்ணுறப்ப cos ஆஃப் 2kπ இல்லை nπ கூட சொல்லலாம். 2kπ -3π/4 plus I sin 2kπ -3π/4. இந்த k belongs to integer கன்சிடர் பண்ணிக்கணும். k belongs to கன்சிடர் பண்ணிக்கிறேன், இன்டீஜரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக இது பிரின்சிபல் வேல்யூ ஜென்ரல் வேல்யூங்கிறப்போ 2kπ ஆட் பண்ணிக்கணும். வெரி வெரி போலார் ஃபார்ம். இதே -1, ப்ளஸ் சைன் இருந்தால் என்ன சார் இருக்கும்? மைனஸ் ப்ளஸ் தீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் அந்த தீட்டா எப்படி இருக்கும்? π - ஆல்ஃபா. அப்போ π - π/4. அப்போ +3/4 வந்திருக்கும். எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதே சம் ப்ளஸ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆல்வேஸ் என்னதான் நமக்கு
அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபாவாயிரும். எல்லாமே அந்த ஃபார்முலா வச்சு சேஞ்ச் ஆகும். புரியுதா? அப்போ அது மைனஸ் மைனஸாக எந்த கோடனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும். புரியுதா? இதுதான் போலார் ஃபார்ம். வெரி வெரி ஈஸி. இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு ஒரு 3 ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி தெரிஞ்சதான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் பார்த்துங்க. Z equal to R of cos theta plus psi sin theta na Z inverse equal to 1 by R of cos theta minus psi sin theta னு ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? அப்போ Z inverse னா என்ன சொல்லலாம்? 1 by Z னு சொல்லலாமா? அப்போ 1 by Z னா என்ன? R of cos theta plus I sin theta வா? ஓகேவா? அப்போ 1 by R of cos theta plus I sin theta வை யூலர்ஸ் ஃபார்முலா இப்போ e power I theta ன்னு சொல்லலாமா? அப்போ 1 by R into இது நியூமரேட்டரில் வந்து e power minus I theta ன்னு சொல்லலாமா? ஓகேவா? அப்போ இது ரீரைட் பண்ணிங்கன்னா என்ன சொல்லலாம்? cos of minus theta plus I sin minus theta ன்னு சொல்லலாமா? அப்போ 1 by R into cos of minus theta plus cos theta sin of minus theta minus sin theta. அப்போ Z inverse equal to 1 by R of cos theta minus I sin theta. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். cos of minus theta plus cos theta sin of minus theta minus sin theta ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. if second property Z1 equal to R1 cos theta 1 plus I sin theta 1, Z2 equal to R2 into cos theta 2 plus I, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டோம்னா அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இப்படி தான் இருக்கும். Z1 Z2 equal to R1 R2 into cos of theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2 அதான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். சரி பாப்போம். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. Z1 என்ன? R1 cos theta 1 plus I sin theta 1 யூலர்ஸ் ஃபார்முலா எழுதணும்னு சொல்லலாம். e power I theta 1 சொல்லலாமா? Z2 R2 into e power I theta 2 ன்னு சொல்லலாம். அப்போ R1 R2 பக்கத்தில் எழுதிக்கங்க. e power பேஸ் சேமாக இருக்குது, பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ e power I கையை காமன் எடுத்துட்டா theta 1 plus theta 2 வந்துடும். ஓகேவா? அப்போ Z1 Z2 equal to R1 R2 into இது எப்படி ரீரைட் பண்ணலாம்? cos of thetaக்கு பதில் என்ன இருக்கு? theta 1 plus I cos of theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2 rewrite பண்ணலாம். hence proved. very very important. ஓகேவா? Z1 by Z2 இதை டிவைட் பண்ணா இதே ரிசல்ட் வருமா? Z1 by Z2, Z1 என்ன? R1 e power I theta 1 சொல்லலாமா? Z2 R2 e power I theta 2 சொல்லலாமா? அப்போ R1 by R2 into இது பவரை மேலே கொண்டு போங்க, e power I theta 1 e power minus I theta 2 அப்போ மல்டிபிள் இருக்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம்? பேஸ் ஈக்குவல் இருக்கு, அப்போ ஆட் பண்ணிக்கலாமா? ஐயை காமன் எடுத்துருங்க. theta 1 minus theta 2 வந்துருமா? அப்போ Z1 by Z2 equal to R1 by R2 into cos of theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. very 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 important result. கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே, இதிலிருந்து என்ன சொல்லலாம்னா, இப்போ 2 நம்பரை நீ மல்டிபிள் பண்ணும் அப்படின்னா இப்போ இப்படி இருக்கு. cos of ஓகேவா pi by 6 cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 3 plus I sin pi by 3 அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா ஒன்றும் பண்ண வேண்டாம், ஃபுல்லாலாம் மல்டிபிள் பண்ண வேண்டாம், தீட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் பாருங்க, theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. அப்போ என்ன சொல்லலாம்னா cos of pi by 6 plus pi by 3 plus I sin
pi by 6 plus pi by 3 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ cos pi by 6 னா 30 டிகிரி, pi by 3 னா 60 டிகிரி. ரெண்டை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்? pi by 2 cos pi by 2 plus I sin pi by 2 ன்னு சொல்லலாம். cos 90 ஓட வேல்யூ சொல்லுங்க 0 plus I sin 90 ஓட வேல்யூ 1. அப்போ 0 plus I equal to I ன்னு இந்த மாதிரி ஈஸியாக மாற்ற முடியும். புரியுதா? டூ நம்பரை நீ மல்டிபிள் பண்ணுறப்ப தீட்டாவை மைனஸ் பண்ணிக்கலாம். இதே டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணுனா என்ன? அப்போ z1 ஈக்குவல், அதாவது வந்து cos ஆஃப் pi by 6 pi by 3 plus I sin pi by 3 divide by cos pi by 6 plus I sin pi by 6 னா ரெண்டையும் டிவைட் பண்றப்ப தீட்டாவை மைனஸ் பண்ணிக்கோ. z1 by z2 னா தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 பாத்துக்கங்க அந்த ரிசல்ட். அப்ப cos ஆஃப் pi by 3 மைனஸ் pi by 6 plus I sin pi by 3 minus pi by 6. அப்ப cos of pi by 3 60 degree minus pi by 6 30 degree. அப்ப cos pi by 6 plus I sin pi by 6 வந்துரும். cos pi by 6 cos 30 degree 1 by 2 plus I sin 30 degree root 3 by 2 வந்துரும். ஈஸியாக இந்த மாதிரி நம்பரை கன்வெர்ட் பண்ணிடலாம். புரியுதா? இதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸசைஸ் 2.7ல 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். கம்பல்சரி இந்த சம்மு வரலாம் இது. அண்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா 2.27 இந்த 2 சம்ஸ்லேருந்து ஏதோ ஒரு சம்மு கம்பல்சரி வரும். புரியுதா? let z equal to x plus iy na and arc of z equal to z minus arc of z minus I by z plus 2 equal to pi by 2 na show that அந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுங்க. லோக்கஸ் இப்படி தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கிறான். அப்போ z இந்த டேர்மை கன்சிடர் பண்ணி z equal to x plus iy. அப்போ கன்சிடர் இந்த டேர்ம் எடுத்துக்கங்க. z minus I by z plus 2 எடுத்துக்கங்க. z என்ன ரீப்ளேஸ் பண்ணுங்க? x plus iy minus I. z என்ன? x plus iy plus 2. அப்போ மேலே ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணுங்க. I into y minus 1 டிவைட் பை, அப்போ x plus 2ங்கிறது ரியல் பார்ட் ப்ளஸ் I into y. ஓகேவா? சரி, இப்போ இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட் பண்ணால் கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம். அதுக்கு சிம்பிள் ஃபார்முலா சொல்கிறேன். a plus ib by c plus idன்னு இருந்தால் எப்படி வந்து இதை வந்து a plus ibன்னு ஒரே ஃபார்மேட்டாக மாற்ற முடியும்னா இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ac plus bd இது டைரெக்டாக டிவைட் பை c ஸ்கொயர் plus d ஸ்கொயர் plus I into கிராஸா bc மைனஸ் போட்டுங்க AD டிவைட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா மாற்றிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஏசி ஏ இன்ட்டு சி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பிடி ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் டிவைட் பை சி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் plus I into BC cross y minus 1 into x plus 2 minus AD x into y divide by c square x plus 2 the whole square plus y square. Okay va? இது real part, இது imaginary part. Okay va? z minus I by z plus 2y இந்த மாதிரி செப்பரேட் பண்ணியிருக்கோம். அவன் given என்ன சொல்லிட்டானா, given arc of z minus I by z plus 2 equal to pi by 4 ன்னு சொல்லிட்டான். ஓகேவா? arc of z னா என்ன? அதான பார்க்கும். arc of z னா tan inverse of modulus of y by modulus of x.
அப்போ அதாவது y இமேஜினரி பார்ட் டிவைட் பை ரியல் பார்ட்டை டிவைட் பண்ணால் ஆர்க்கு கிடைச்சிரும். அப்போ ஆர்கா இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ ஆர்க் ஆஃப் z மைனஸ் ஐ பை z ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 5. ஆர்க்னா என்ன? tan inverse of imaginary part, இந்த part divide by இந்த part. அப்போ y minus 1 into x plus 2 minus xy divide by x plus 2 the whole square plus y square divide by x into x plus 2 plus y minus 1 into y divide by x plus 2 the whole square plus y square equal to pi by 4. ஓகேவா? இதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் இல்லாதனால. tan இன்வர்ஸ் அந்த சைடு கொண்டு போயிருங்க. இந்த டினாமினேட்டர் கட் ஆயிரும். அப்போ நியூமரேட்டர் என்ன வந்துடும்? y minus 1 into x plus 2 minus xy divide by x into x plus 2 plus y minus 1 into y equal to tan pi by 4. tan pi by 4, tan 45 degree ஓட வேல்யூ என்ன? 1. இந்த டினாமினேட்டர் அந்த சைடு கொண்டு போயிருங்க. y minus 1 into x plus 2 minus xy equal to 1ஆல் மல்டிபிள் பண்ணுற 18 x plus 2. அப்போ y minus 1 into y. இதை மல்டிபிள் பண்ணிக்கங்க. y into x, yx plus 2y minus x minus 2 minus xy equal to x square plus 2x y square minus y plus xy minus y கிட்டாயிருமா? இந்த டேர்மில் அந்த சைடு கொண்டு போயிருங்க. x square plus y square, இந்த minus x அந்த சைடு வந்தால் plus x, 2x plus x 3x வந்துருமா? நெக்ஸ்ட்டு இந்த 2y அந்த சைடு தான் minus 2y, அப்போ minus 3y வந்துருமா? அப்போ minus இந்த சைடு வந்தால் plus 2 equal to 0. This is the required locus. இதுதான் ஃபோர் பண்ணுறோம். x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு சம் எக்ஸாம்பிள் 2.27 இருக்குது. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஈஸி தான், கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், நோட்ஸ் சென்ட் பண்ணி வைக்கிறேன். அதில் தான் டவுட் இருந்தால் அந்த கொஸ்டின் டைம்ஸில் கேட்டுக்குங்க. 2.6 ஆர் 2.7 இதுதான் கான்செப்ட் இருக்குது, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எக்ஸசைஸ் டி மார்வியஸ் தியரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஃபுல்லாக பார்த்தா டீப்பாக பார்க்கணும். அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் என் இருந்தால் என்னன்னா எப்படி சார் n இருந்தால் பவர் எப்படி போடலாம்? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை இ பவர் ஐ தீட்டான்னு சொல்லலாமா? பவர் என். அப்போ இ பவர் ஐ என் தீட்டான்னு வந்துடுமா? அப்போ இது எப்படி ரீரைட் பண்ணலாம்? cos n theta plus I sin n theta. cos theta plus I sin theta power என்ன? cos n theta plus I sin n theta. ஓகேவா? அப்போ cos theta plus I sin theta என்ன சொல்லலாம்? இந்த n கொண்டு வந்து தீட்டாவோட மல்டிபிள் பண்ணிக்க ஷார்ட்டா. cos n theta plus I sin n theta. இதே cos theta plus I sin theta power n minus n னா அப்போ இங்கே தீட்டாவோட மல்டிபிள் பண்ணுறப்ப cos of minus n theta, cos of minus theta plus cos thetaவா? அப்போ cos n theta sin of minus n theta minus sin thetaவா? minus I sin n theta. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ cos theta minus I sin theta power minus n னா அப்போ cos of minus theta cos n theta sin of minus n theta minus ஆல்ரெடி ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் I sin n theta வந்துடும். ஓகேவா? அப்போ sin theta plus I cos theta பவர் n இருந்தால் எப்படி எழுதலாம்? sin theta plus I cos theta பவர் n. ஓகே, நெக்ஸ்ட்டு sin theta இப்படி இருக்குன்னு வச்சுக்க, என்ன பண்ணலாம்? sin theta plus I cos theta பவர் n னா ஓகேவா? பவர் n கூட வேணாம், அப்படியே விட்டுருங்க.
இது என்ன சார் பண்ண முடியும், பவர் என்ன அப்ளை பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சைன் காசுன்னு இருக்குது, அது காஸ் சைன் மாற்றினா தான் முடியும். அப்போ இதுலேருந்து ஒரு ஐயை காமனாக எடுத்திங்கன்னா இங்கே என்ன வந்துடும்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதலாம். அதுக்கப்புறம் பவர் அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்து. இதுதான் டி மாவரிஸ் தியரத்தோட கான்செப்ட். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் என்னன்னா காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. cos theta plus I sin theta power minus என்னன்னா cos n theta minus I sin n theta. cos theta minus I sin theta power minus என்னன்னா cos n theta plus I sin n theta. sin plus I cos இருந்தா அது எப்படி சார் cos I sin மாத்துறதுன்னா I into cos theta minus I sin theta வா ரீரைட் பண்ணிக்கலாம். புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. இவ்வளோதான் டி மாவரிஸ் தியரம். பாருங்க ஒரு சம் பார்ப்போம். Z equal to cos theta plus I sin theta. அதாவது example 2.28. அப்போ show that Z power n plus 1 by Z power n equal to 2 cos n theta prove பண்ணு. Z power n minus 1 by Z power n 2 I sin n theta prove பண்ணுங்கிறோம். புரியுதா? இது எப்படி சார் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். அப்போ let Z equal to cos theta plus I sin theta power n அப்ளை பண்ணிக்கலாம். Z power என்ன cos theta plus I sin theta power n. அப்போ என்ன பண்ணிக்கலாம் using De Moivre's theorem theta ஓட மல்டிபிள் பண்ணிக்கலாமா. Z power n equal to cos n theta plus I sin n theta. அப்போ 1 by Z power n என்ன 1 by. அப்போ 1 by போடுறப்ப இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். cos n theta minus I sin n theta. எப்படி சார் அப்படின்னா 1 by Z power n தானே 1 by cos n theta plus I sin n theta வா. அப்போ 1 by eல மாற்றினா e power I n theta வந்துருமா. நியூமரேட்டரில் e power minus I n theta வருமா. e power minus I n theta எப்படி ரீரைட் பண்ணலாம் cos n theta minus I sin n theta ரீரைட் பண்ணலாம். இவ்வளோ ஸ்டெப் போடுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக போட்டு போயிடலாம். புரியுதா? சரி ஓகே. அப்போ இந்த 2 ஆட் பண்ணுங்க. இது 1 இது ப்ளஸ் 2 இந்த ரெண்டை ஆட் பண்ணுங்க. Z பவர் n ப்ளஸ் 1 பை Z பவர் n ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா. 2 cos of n theta வந்துடும். ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. Z பவர் n பை 1 பை Z பவர் மைனஸ் n மைனஸ் பண்ணி இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிருமா. காஸ் கட் ஆயிரும். 2I sin n thetaன்னு இந்த ரிசல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதா? நல்லா பார்த்துக்குங்க. வேறு என்ன சம் பார்க்கலாம். Exercise 4th sum very very important 5 mark question. 4th sum x plus 1 by x equal to 2 cos alpha y plus 1 by y plus 1 by y equal to 2 cos beta na ஒரு ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன். எக்ஸ் பை ஒய், ஸோ புக்கு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன். இதை எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் சுற்றுறோம் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா. எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2x இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. இதுதான் 2 காஸ் ஆல்ஃபா எக்ஸ்னே போட்டுக்கோ. into x இந்த சைடு கொண்டு வந்துருங்க. x ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இது எப்படி ரீரைட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1ன்னா என்ன சொல்லலாம், cos squared alpha plus sin squared alpha ன்னு சொல்லலாமா. cos squared theta plus sin squared theta equal to 1. அப்போ இந்த 3 டேர்முக்கு பதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லுங்க. அப்போ
a square minus 2ab plus b squared அப்ப x minus cos alpha the whole square equal to இந்த plus அந்த சைடு கொண்டு போயிருங்க minus sin squared alpha வா இந்த ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போயிருங்க x minus cos alpha equal to plus or minus root of sin squared minus sin squared அப்ப sin alpha root of minus 1 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா i வந்துரும் i இங்க முன்னால போட்டுங்க அப்ப x equal என்ன வந்துரும் cos alpha plus or minus i sin alpha இந்த மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம் அப்ப அதே மாதிரி y யும் சிமிலர் பண்ணனும் டைரக்டா போட்டுக்கறேன் அப்ப x equal என்ன வந்துச்சு சொல்ல முடியுமா x equal to cos alpha plus or minus i sin alpha அதே மாதிரி y ய சிமிலர் பண்ணீங்களா cos beta plus or minus i sin beta வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதை வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் let x equal to பாசிட்டிவ் எடுத்துக்கறேன் cos alpha plus i sin alpha y equal to cos beta minus i sin beta ஓகேவா next x க்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் n அப்ளை பண்ணா அது x by y க்கு cos beta plus y ன்னு first x by y கேக்குறான் x by y plus y by x equal to result prove பண்ணோம் x cos alpha plus i sin alpha divide by y cos beta plus i sin beta அப்ப டிவிஷன்ல இருக்குறப்ப என்ன சொல்லிருக்கேன் தீட்டாவை மைனஸ் பண்ணிக்கோ cos of alpha minus beta plus i sin alpha minus beta இதே y by x வேணும் y by x னா என்ன 1 by x by y இதோட ரெசிப்ரோக்கல் அப்ப ரெசிப்ரோக்கல்ல பிளஸ் க்கு பதிலா மைனஸ் போட்டுக்கோ அவ்வளவுதான் cos of alpha minus beta minus i sin alpha minus beta இந்த 2 ஐ ஆட் பண்ணுங்க x by y plus y by x equal to plus minus கட் ஆயிருமா 2 cos of alpha minus beta இதே மாதிரி தான் another result எல்லாம் இருக்கு புரியுதா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இதுல 4 டிவிஷன் இருக்கு ஒரு டிவிஷன் மட்டும் நான் போட்டு காமிச்சிருக்கேன் next find cube root of unity cube root of unity அதாவது எக்ஸாம்பிள் எந்த சம்னா 2.35 very very important cube 1 க்கு cube root find out பண்ணனும் எப்படி சார் 1 ஓட cube root 1 ஓட cube root of 1 let தெரியாது z எடுத்துக்கோ z equal to 1 power 1 by 3 ன்னு சொல்லலாமா 1 per inside கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும் z cube equal to 1 எந்த நம்பரா இருந்தாலும் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த 1 எந்த நம்பரா இருந்தாலும் போலார் ஃபார்மா மாத்துங்க போலார் ஃபார்ம் தெரியுமில்ல r of cos theta plus i sin theta அப்போ 1 ஓட போலார் ஃபார்ம் என்னன்னா cos 0 plus i sin 0 power 1 by 3 பட் இந்த தீட்டாவோட எதை ஆட் பண்ணிக்கணும் 2k பை ஆட் பண்ணாதான் சுத்தி அதே இடத்துல வரும் அப்போ தீட்டாவோட 2k பை அப்போ 2k பை plus 0 plus i sin 2k pi plus 0 power 1 by 3 நம்ம using De Moivre's theorem power என்ன கொண்டு வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா cos theta plus i sin theta power என்ன cos n theta plus i sin n theta அப்ப z equal என்ன வந்துரும் cos 2k pi by 3 plus i sin 2k pi by 3 next இந்த k க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் என்ன 3 இருக்கா அப்ப 0 ல இருந்து கொடுக்கணும் 0 1 2 கொடுங்க ஓகேவா அப்ப 1 2 3 ன்னு கொடுத்துற கூடாது 0 ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் இங்க இருக்கிற வேல்யூ பேஸ் பண்ணி கொடுக்காத இந்த பவர்ல இருக்கிற வேல்யூ பேஸ் பண்ணி கொடு 0 கொடுங்க அப்ப z equal to என்ன வந்துரும் cos 0 இந்த இடத்துல 0 போட்டா டோட்டலா 0 ஆயிரும்ல அப்ப cos 0 plus i sin 0 ஓகேவா அடுத்து k equal to 1 கொடுங்க k equal to 1 கொடுத்தீங்கன்னா z equal to என்ன வந்துரும் cos 2 pi by 3 plus i sin 2 pi by 3 அடுத்து 2 கொடுங்க z equal to k equal to 2 கொடுத்தீங்கன்னா cos 2 2s are 4 pi by 3 plus i sin 4 pi by 3
cos 0 plus I sin 0. Cos 0 ஓட வேல்யூ 1, sin 0 0 1. புரியுதா? இந்த cos 2 pi by 3 plus I sin cos 120 degree plus I sin 120 degree. Cos 120 degree ஓட வேல்யூ என்ன? minus 120 degree ஓட சாரி sin 120 degree ஓட வேல்யூ என்ன? இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். cos 120 னா minus 1 by 2 plus I-ன்றது இது root 3 by 2. ஓகேவா? அப்போ இங்கே என்னன்னா minus 1 by 2 minus I sin root 3 by 2. ஓகேவா? அப்போ என்ன சொல்லலாம்னா இதோட வேல்யூ cube root of unity 1. இதோட வேல்யூ வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா ஒமேகா டபிள்யூவில் ஒமேகா இப்படி போட்டிங்கன்னா இது அதோட ஸ்கொயர் பாருங்கள். இங்கே 2 இருக்கா 4 இருக்கா? இந்த 4 ஏன் 2 பை த ஹோல் ஸ்கொயர் போடக்கூடாது? 2 உள்ள மல்டிபிள் பண்ணால் 4 ஆயிரும்ல. அப்போ இதோட வேல்யூவோட ஸ்கொயர் தான் இது. அப்போ அதை ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும் பாருங்கள். 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0 வந்துடும். ஓகேவா? பாருங்கள் எப்படிங்க சார்? அப்போ இந்த ப்ளஸ் I root 3 by 2 மைனஸ் I root 3 by 2 கட் ஆயிருமா? minus 1 by 2 minus 1 by 2 minus 1 plus 1 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா அடுத்து ஒமேகா கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்துடும். புரியுதா? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா இதனால கிளியராக பாருங்கள். ஏன்னா அவசரத்தில் நடத்துகிறப்போ எல்லாத்தையுமே நம்ம கான்செப்ட் சொல்ல முடியாது. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 plus omega plus omega squared equal to 0. Here omega equal to minus 1 by 2 plus I root 3 by 2. Omega squared equal to minus 1 by 2 minus I root 3 by 2. Okay va? Very very important. இதே fourth root of unity அப்படின்னா fourth root of unity னா 1 minus 1 I minus I 4 ரூட் கிடைக்கும். அதாவது அங்கே என்ன சொல்லணும்னா ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு 1. இந்த 4 ஆட் பண்ணால் இது ஒமேகானா அடுத்தது ஒமேகா ஸ்கொயர் அடுத்து ஒமேகா கியூப். பாருங்கள் 1னா இது மைனஸ் 1 ஒமேகான்னு எடுத்துக்கங்க. அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணால் ஐ எடுத்துக்கங்க. 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துன்னா 0. 4 ஆட் பண்ணி பாருங்கள் 0 வந்துடும். புரியுதா? சரி. fourth root of unity, cube root of unity very very important. இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருக்கும். கேர்ஃபுல்லாக பாருங்கள். புரியுதா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க ஏதாவது சம்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எல்லா சம்மும் ஈஸியான சம் தான், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். புரியுதா? லாஸ்ட் எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா சம்மும் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புரியுதா? டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்த சாப்டர் நாளைக்கு ஆஃப் டேக்குள்ளே இன்னைக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூலில் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.